இல்லை இந்தியாவை மட்டும் இல்லைங்க, இங்கே வாழ்கிற 146 கோடி மக்களையும் அவமானப்படுத்துகிற செயல். உங்களுக்கு என்ன வைத்தறிச்சல்? அந்த ஏஐ உச்சி மாநாட்டில் இப்படி ஒரு ரவுடித்தனமாக கோழைத்தனமாக யாருமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்ய துணியாத, நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு காரியத்தை போய் காங்கிரஸ் நிர்வாகிகள் அவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி பனியனை கழட்டி ஃபேர் பாடியோடு அங்கே போய் கோஷம் போடுறது எந்த விதத்தில் நியாயம்? இன்றைக்கி பாஜக கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறது. பாரத பிரதமர் தெரிவிக்கிறார், அகிலேஷ் யாதவ் தெரிவிச்சிருக்கிறாருங்க, காங்கிரஸ் கட்சியால் இந்த நாட்டுக்கு அவமானம் என்று இண்டி கூட்டணி தலைவர் அகிலேஷ் யாதவ் நேற்றுக்கு தெரிவிச்சிருக்காரு. விரிவான செய்தி. உலக நாடுகள் பூரா இந்தியாவை ஃபாலோ பண்ண வந்துருச்சு. ஏன்னா இந்தியாவை பற்றி எப்பவும் வெளிநாடுகளில் போய் கேவலமாக அவதூறு பரப்பி பேசுகிற நம்ம இன்றைக்கி இந்தியாவிலேயே வெளிநாடுகள் தலைவர்கள் எல்லாம் வந்துட்டாங்களே. இந்த ஏங்கிறது இன்றைக்கி உலகத்திற்கு இன்னும் வினோதமாக என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு புரியலை. இன்றைக்கி ஒரு செய்தி படிக்கிறோம், ஒரு படத்தோட கதாநாயகி ஏஐலே உருவாக்குறாங்களாம். எப்படிலாம் உருவாகிட்டு வருது. அப்போ இப்படி நேரத்தில் அந்த மாதிரி ஒரு அதிநவீனமான ஒரு கம்ப்யூட்டர் யுகத்தில் இந்த ஏஐயை பற்றி ஒரு உச்சி மாநாடு இந்தியாவில் நடக்குது. அந்த நாட்டுக்கு பல வெளிநாட்டு தலைவர்கள் வர்றாங்க, ஜனாதிபதிகள் வர்றாங்க, பிரதமர்கள் வர்றாங்க, ஐநாவுடைய அதிகாரிகள் வர்றாங்க. இவங்கெல்லாம் எல்லாருமே நம்ம பாரத பிரதமரோட கலந்து பேசுகிறாங்க. ஒவ்வொரு பெரிய பெரிய நிறுவனங்களும் நான் 10 லட்சம் கோடி போடுறேன், நான் 16 லட்சம் கோடி போடுறேன், நான் 8 லட்சம் கோடி முதலீடு பண்ண போகிறேன்னு எல்லா பெரிய நிறுவனங்களும் அறிவிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த விரக்தியின் விளிம்பில் ராகுல் காந்தி போனதுனால அவங்களுடைய குண்டர்களை அனுப்பி இந்த மாதிரி ஒரு அவமானப்படுத்துகிறாங்க. நிச்சயமாக வந்த நாட்டினுடைய அத்தனை பிரதமர்களும் கவனிச்சிருப்பாங்க. இதை செஞ்சது யார்? காங்கிரஸ் கட்சி. அப்போ இந்த நாட்டினுடைய வளர்ச்சி பிடிக்காத கட்சி காங்கிரஸ் கட்சின்னு ரொம்ப தெளிவுபட அவங்க புரிய வச்சிருக்கிறாங்க. இதை கண்டித்து எங்கள் மகளிர் அணி நிர்வாகிகள் உடனடியாக இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்க அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து வர்றாங்க. பிரதமர் 1ஆம் தேதி மதுரை வர்றாங்க. அதற்கான ஏற்பாடுகளை மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும், இன்றைக்கு மத்திய அமைச்சர் மாண்பு முருகன் போய் இடங்களெல்லாம் இந்த பார்வையிட்டிருக்கார். இன்றைக்கு பத்திரிகை தொலைக்காட்சியெலாம் செய்தியை பார்த்துருப்பீங்க. கூட்டணி கட்சிக்கு தலைவர்கள்லாம் அதில் கலந்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிகழ்ச்சி அதே போன்று திருச்சியில், அதுக்கடுத்து கோயம்புத்தூரில், திருநெல்வேலி அல்லது கன்னியாகுமரி எல்லா பகுதியிலும் எப்படியும் நிச்சயமாக ஒரு 5-6 கூட்டத்துக்கு வருவாருங்கிறத எதிர்பார்க்கணும். ஏன்னா அவர் வர இங்கே இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகும். அப்படி பிரதமருடைய வருகையை நாங்கள் எதிர்பார்க்கறது மட்டுமல்ல, தமிழக மக்களும் எதிர்பார்க்குறாங்க. அவருடைய நல்லாட்சி தமிழகத்திலே மலரப்போகுதுங்கிற ஆர்வத்தில் மக்கள் காத்திருக்கிறார்கள் இந்த கூட்டணிக்கு வாக்களிப்பதற்கு. பெண்களை போற்றுகிற கட்சி எங்கள் கட்சிங்க. இன்றைக்கி பெண்கள் வந்திருக்காங்க. அவங்க பாதுகாப்பாக கைது பண்ணப்பட்டால் கூட பாதுகாப்பாக போகணுங்கிறது நாங்கள் நிற்கிறோம். நீங்கள் இது போன்ற பல்வேறு அவதூறுகளை அவங்க சொல்லலாம். அவங்க என்னெல்லாம் பெண்களை சொல்லியிருக்காங்கிறத பட்டியல் போட்டால் உங்களுக்கு நேரம் பத்தாது. அப்புறம் அவர் மேலே தானே பலி போடணும். இதுக்கு என்ன பண்ண முடியும்? தொடர்ந்து அவர் தாமதமாக வந்ததுனால தான் பிரச்சனைன்னு உலகத்துக்கே தெரியுமே. ஆனால் அந்த அனுதாபத்தில் எல்லா கட்சிகளும் வருத்தம் தெரிவித்தாங்க. அந்த இடத்த போய் பார்வையிட்டாங்க. இங்கே நாடாளுமன்ற குழு கூட திருமதி ஹேமாமாலினி அவங்க தலைமையில் அவங்க அங்கே ஆராய்ச்சி பண்ணாங்க, எல்லாரையும் விசாரித்தாங்க. மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்லாம் போய் பார்த்தாங்க. ஆனால் மெயின் காரணம் என்ன? ஒரு இடத்துல தண்ணி கூட குடிக்காமல் ஒரு வெயிலில் கூட்ட நெரிசலில் திரும்ப கூட இடம் இல்லாத இடத்துல, ஒரு குறுகிய இடத்துல அவ்வளோ பேர் போய் நின்னா என்ன பிரச்சனை வரும்னு எல்லாருக்கும் தெரியாதா? தாமதமாக வந்தது தான் காரணங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தானே சார். அவர் இந்த தேர்தலை தனியாக சந்திக்க போகிறாரு. தாவேக்கா தானே சொல்கிறேன். தனியாக சந்திக்க போகிறவர் எதிர்த்து போட்டியிடுகிற எல்லா கட்சிகளையும் விமர்சனம் பண்ண தானே செய்வார். அவரும் பாவம் கடையை திறந்து வச்சு என் கூட வாங்க பழகலான்னு ரஜினி ஒரு படத்தில் கூப்பிடுற மாதிரி அதிகாரத்தில் பங்கு இருக்கிறது, எல்லோரும் வாங்கன்னு சொன்னார். தமிழ்நாட்டு கட்சிகள் ஒருத்தர் அவரை கண்டுக்கல. அப்போ எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறாரு. தப்பு ஒன்றும் இல்லையே. நாங்கள் எங்களுக்கு போட்டி திமுக கூட்டணி மட்டும்தான் அப்படிங்கிற தெளிவாக இருக்காங்க. எங்க 2 கட்சியை சேர்ந்தா 42% ஓட்டு வாங்கி இருக்கிற கட்சி கூட்டணியா, இன்னும் தேர்தலில் போட்டியிடாமல் இருக்கிற ஒரு கட்சி கூட்டணியா? இவரே சொல்லிக்க வேண்டியதான். என்னைய தான் சொன்னாங்க, நான் தான் பெரிய பயில்வான்னு சொல்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய நம்பிக்கை அது. அதை பற்றி நான் குறை சொல்ல விரும்பலை. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் கடந்த தேர்தலில் 42% ஓட்டு போட்டிருக்க கூட்டணி இந்த கூட்டணி தானேங்க. அதில் தேமுதிக மட்டும் வெளியே போயிருக்காங்க. ஏன்னா திமுகவுக்கு பயம். அந்த திமுக கூட்டணி வெற்றி பெறும் நம்பிக்கை முதலமைச்சருக்கு இல்லை.
அதனால யார் வேணாலும் வாங்க, யார் வேணாலும் கூப்பிட்டு 3 மாசமா பேசி அம்மாவை கூட்டு போயிருக்காங்க. கேப்டன் கட்சியை அவங்க கொண்டு வச்சிருக்காங்க. இன்னைக்கு கேப்டன் கட்சியினால அவங்களுக்கு என்ன நன்மை நடக்க போகுதுங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா மக்களுக்கே பிடிக்காத ஒரு கூட்டணியா இருக்கு. எங்க போனாலும் மக்கள் கருத்து சொல்றாங்க, இந்த அம்மா பிரேமலதா அம்மா இந்த முடிவு எடுத்திருக்க கூடாது அப்படின்னு பொதுமக்கள் பேசுறாங்க சார். அது மாதிரி அவரு பத்தல, இன்னும் யாராவது வருவாங்களான்னு முதலமைச்சர் தேடுறாருன்னு என்ன அர்த்தம்? கூட்டணி வீக்கா இருக்குன்னு அர்த்தம்.